ஹலோ மக்களே, நம்மளுடைய கடலூர் மாவட்டம் வாழைக்குளை கிராமத்தில் மத்திய அரசின் திட்டமான மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாலிபால் கிரவுண்டை சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்றது. பின்பு தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இளைஞர் விளையாட்டு மைதானம் அமைக்கும் திட்டத்தின் கீழே ரூபாய் 60,000 மதிப்பில் வாழைக்குளையில் உள்ள வாலிபால் கிரவுண்டானது மேலும் புத்துணர்வோடு புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. புதுப்பிக்கப்பட்ட இந்த மைதானத்தில் இப்பொழுது 4 பேர் விளையாடக்கூடிய பூப்பந்தாட்டம் என்று சொல்லக்கூடிய பேட்மிண்டன் மைதானம் மற்றும் 12 பேர் விளையாடக்கூடிய கைப்பந்தாட்டம் என்று சொல்லக்கூடிய வாலிபால், ஒரு நபர் உடற்பயிற்சி செய்யும் இணை கம்பிகள் பேரலல் பார், ஒரு நபர் உடற்பயிற்சி செய்யும் அளவுக்கான புல்லப்ஸ் பார்கள்லாம் இதில் அமைக்கப்பட்டு இருக்குது. இந்த திட்டமானது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் 9/7/2019 அன்று கிராமங்களில் உள்ள இளைஞர்களின் ஆரோக்கியம் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தவும், கூட்டு மனப்பான்மையை உருவாக்கவும், இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கவும், அதை வெளிக்கொணரவும் 2019-2020 ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 12,524 கிராம ஊராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகளில் 64,35,00,000 மதிப்பீட்டில் இளைஞர்கள் விளையாட்டு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இதன்படி கபடி, வாலிபால் மற்றும் கிரிக்கெட் அல்லது கால்பந்து விளையாட்டுகளில் ஊராட்சி ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளை நடத்துவது, ஆடுகளங்கள் அமைப்பது, விளையாட்டு உபகரணங்களை கொள்முதல் செய்வது, திறந்த வெளி உடற்பயிற்சி மையங்கள் அமைப்பது ஆகிய திட்டத்தின் கீழ் இந்த விளையாட்டு மைதானமானது இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் நோக்கம் இளைஞர்களிடையே தலைமை பண்பை வளர்த்தல், கிராம இளைஞர்களிடம் கூட்டு மனப்பான்மையினை உருவாக்குதல், கிராமங்களில் உள்ள திறமையான இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்தல், அவர்களை உயர்மட்ட போட்டிகளில் சாதனை படைக்க வைத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. திட்ட செயல்பாடு: மாவட்ட அளவில் விளையாட்டு ஆலோசனை குழு மற்றும் ஊராட்சி பேரூராட்சி விளையாட்டு ஆலோசனை குழு அமைத்தல். ஒவ்வொரு ஊராட்சியிலும் கபடி, வாலிபால் மற்றும் கிரிக்கெட் அல்லது பூப்பந்து அல்லது இதர விளையாட்டுகள் இவற்றில் ஏதேனும் 3 விளையாட்டுகளுக்கு ஆடுகளம் மற்றும் திறந்தவெளி உடற்பயிற்சி மையம் அமைத்து தேவையான விளையாட்டு உபகரணங்களை ஆண்டு முழுவதும் வழங்கப்படும். அந்தந்த கிராம ஊராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு வசிக்கும் 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த விளையாட்டு குழுவில் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு தினசரி விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடலாம். குழு உறுப்பினர்களுக்கு எண்ணிக்கையில் உச்சவரம்பு இல்லை. அந்த ஊராட்சி பேரூராட்சி குழுவில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி பேரூராட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு போதிய பயிற்சி அளித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளில் ஊராட்சி ஒன்றிய, மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் நடத்தப்பட்டு ஒவ்வொரு நிலையிலும் பரிசுகள் வழங்கப்படும். ஊராட்சி ஒன்றிய அளவில் வெற்றி பெற்ற அணிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளிலும், மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மேற்கூறிய போட்டிகளில் கண்டறியப்படும் திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டத்தின் கீழ் சேர்ந்து பயனடைய வழிவகை செய்யப்படுகின்றது. இந்த திட்டம் 3 நிலைகளில் ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவிலான விளையாட்டு ஆலோசனை குழு, ஊராட்சி விளையாட்டு ஆலோசனை குழு, பேரூராட்சி விளையாட்டு ஆலோசனை குழு. இதில் மாவட்ட அளவிலான ஆலோசனை குழுவில் உறுப்பினர்களாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர், வட்டாட்சியர்கள், துணை இயக்குனர்கள் சுகாதாரத்துறை, உதவி இயக்குனர்கள் ஊராட்சியாளர்கள், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட உடற்பயிற்சி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளில் மாவட்ட சங்க செயலாளர்கள், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர்களும் அடக்கம். இந்த திட்டம் வாழைக்குளை இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்து மாநில அளவில் நடக்கும் விளையாட்டு போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றியை சாதிப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.